திருக்குறள் நெறி வாழ்க. திருக்குறள் அதிகாரம் 7 மக்கட்பேறு. ஆழமான விளக்கம். திருக்குறளின் இல்லறவியலில் 3வது அதிகாரமாக மக்கட்பேறு அமைந்துள்ளது. ஒரு மனிதன் அடையும் பேறுகளில் அறிவறிந்த நன்மக்களைப் பெறுவதே மிக உயர்ந்தது என்பதையும் பெற்றோர் மற்றும் பிள்ளைகளின் கடமைகளையும் வள்ளுவர் இதில் விளக்குகிறார். பெருமவற்றுள் யாமறிவது இல்லை அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற. நேரடி பொருள். ஒருவன் பெறக்கூடிய நன்மைகளில் அறிவுடைய பிள்ளைகளைப் பெறுவதைத் தவிர மற்றவற்றை மேலானதாக நான் கருதுவதில்லை. ஆழமான விளக்கம். செல்வம், புகழ் என எத்தனை பேறுகள் இருந்தாலும் ஒருவனுக்கு தன் அறிவைப் போன்றே அல்லது அதற்கும் மேலான அறிவுடைய பிள்ளைகள் அமைவதே வாழ்வியல் உச்சகட்ட பயன். எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழிப்பிறங்கா பண்புடை மக்கட்பெறின். நேரடி பொருள். பழி ஏற்படாத நல்ல பண்புகளை உடைய பிள்ளைகளைப் பெற்றால் ஒருவனுக்கு 7 பிறவிகளிலும் துன்பங்கள் வந்து சேராது. ஆழமான விளக்கம். பிள்ளைகளின் நற்பண்புகள் பெற்றோருக்கு பெருமை சேர்ப்பதோடு அவர்களது கர்ம வினைகளையும் நீக்கும் வல்லமை கொண்டது. தம்பொருள் என்பதம் மக்கள் அவர் பொருள் தந்தம் வினையான் வரும். நேரடி பொருள். ஒருவருடைய உண்மையான செல்வம் என்பது அவரது பிள்ளைகளே. அந்த பிள்ளைகளின் செல்வம், அறிவு, ஒழுக்கம் அவரவர் செய்த நல்வினையால் அமையும். ஆழமான விளக்கம். பிள்ளைகளை தனது சொத்தாக பெற்றோர் கருதுகின்றனர். ஆனால் அந்த பிள்ளைகள் அடையும் சிறப்புகள் அவர்களது உழைப்பாலும் வினையாலும் தீர்மானிக்கப்படுகின்றன. அமுழ்தினம் ஆற்ற இனிதேதம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ். நேரடி பொருள். தம்முடைய பிள்ளைகளின் பிஞ்சு கைகளால் பிசையப்பட்ட கூழ் தேவர்களது அமிழ்தத்தை விட மிகவும் இனிமையானது. ஆழமான விளக்கம். இது பெற்றோரின் அன்பையும் பிள்ளைகளுடன் செலவிடும் நேரத்தின் மகிழ்ச்சியையும் உணர்த்துகிறது. எளிமையான உணவும் பிள்ளைகளின் ஸ்பரிசத்தால் தெய்வீகத் தன்மை பெறுகிறது. மக்கள்மெய் தீண்டல் உடற்கின்பம் மற்றவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு. நேரடி பொருள். பிள்ளைகளின் உடலைத் தொடுவது உடலுக்கு இன்பம் தரும். அவர்களது மழலைச் சொற்களைக் கேட்பது காதுகளுக்கு இன்பம் தரும். ஆழமான விளக்கம். புலன் நுகர்ச்சிகளில் பிள்ளைகளிடம் இருந்து கிடைக்கும் இன்பமே மிக தூய்மையானது மற்றும் மனதிற்கு அமைதி தருவது. குழலினிது யாழினிது என்பதம் மக்கள் மழலைச் சொல் கேளா தவர். நேரடி பொருள். தம் பிள்ளைகளின் மழலைச் சொற்களைக் கேட்காதவர்களே புல்லாங்குழலும் யாழும் இனிமையானவை என்று சொல்வார்கள். ஆழமான விளக்கம். இசையை விட இனிமையானது பிள்ளைகளின் மழலை. அந்தப் பேரின்பத்தை அனுபவித்தவர்களுக்கு மற்ற இசைக்கருவிகள் 2ஆம் பட்சமே. தந்தை மகற்குஆற்றும் உதவி அவையத்து முந்தியிருப்பச் செயல். நேரடி பொருள். ஒரு தந்தை தன் மகனுக்குச் செய்யும் மிகப்பெரிய உதவி கற்றவர்கள் நிறைந்த அவையில் அவன் முதன்மையாக திகழுமாறு கல்வி புகட்டுவதே ஆகும். ஆழமான விளக்கம். சொத்துக்களை சேர்த்து வைப்பதை விட மகனை ஒரு அறிஞனாக மாற்றுவதே தந்தை மகனுக்குச் செய்யும் உண்மையான கடமை.
தமிழ்ந்தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது. நேரடி பொருள்: தம்மை விட தம் பிள்ளைகள் அறிவுடையவர்களாக இருப்பது பெற்றோர்க்கு மட்டுமல்லாது உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் மகிழ்ச்சி தரும். ஆழமான விளக்கம்: அறிவுடைய பிள்ளைகளால் உலகிற்கு நன்மை விளையும் என்பதால் அது பொதுவான மகிழ்ச்சியாக கருதப்படுகிறது. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன்மகனைச் சான்றோன் எனக் கேட்ட தாய். நேரடி பொருள்: தன் மகனை அறிஞன் என்று மற்றவர்கள் புகழக் கேட்கும்போது ஒரு தாய் அவனைப் பெற்றெடுத்த போது அடைந்த மகிழ்ச்சியை விட பெரும் மகிழ்ச்சி அடைவாள். ஆழமான விளக்கம்: தாயின் மகிழ்ச்சி என்பது பிள்ளையின் வளர்ச்சியிலும் புகழிலும் அடங்கியுள்ளது. இது உலகப் புகழ்பெற்ற ஒரு குறளாகும். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல். நேரடி பொருள்: ஒரு மகன் தன் தந்தைக்குச் செய்யும் கைம்மாறு இவனை மகனாகப் பெற இவன் தந்தை என்ன தவம் செய்தாரோ என்று ஊரார் புகழுமாறு வாழ்வதே ஆகும். ஆழமான விளக்கம்: பிள்ளையின் ஒழுக்கமும் சிறப்பும் தந்தையின் புகழை உயர்த்த வேண்டும். அதுவே ஒரு பிள்ளை தன் தந்தைக்குச் செய்யும் மிகப்பெரிய நன்றி. இந்த அதிகாரம் குடும்ப உறவுகளில் பிள்ளைகளின் முக்கியத்துவத்தையும் அவர்களை சிறந்த குடிமக்களாக வளர்க்க வேண்டிய பெற்றோரின் பொறுப்பையும் வலியுறுத்துகிறது.